ரயில் விபத்தில் உயிரிழந்த 3வது மாணவரின் உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். தற்போது இந்த மாணவரின் விவரங்கள் என்ன? இறுதி சடங்கு எப்போது நிகழ இருக்கிறது? அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் நேற்று காலை பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல 3 மாணவ மாணவிகள் உயிரிழந்தாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, கடலூர்ல இருக்க தனியார் பள்ளியில படிக்கிற இந்த ரயில் விபத்துல பார்த்தோம்னா, அந்த தனியார் பள்ளியில படிக்கிற மாணவி ஒருவர், அவருடைய சகோதரர் 2 பேரும் பார்த்தோம்னா நேற்று உயிரிழந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பகுதியில் நிமிலேஷ் அப்படின்ற ஒரு மாணவரும் உயிரிழந்தார். இதுல பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இந்த நிமிலேஷோடைய பிரேத பரிசோதனை முடிவடைஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த நிமிலேஷோடைய சகோதரர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவரும் இதுல காயமடைஞ்சு விஸ்வேஷ் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அந்த விஸ்வேஷுக்கு நேற்று முதல் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு இருந்தது. தீவிர சிகிச்சையில இன்று கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டது. முன்னேற்றத்தை தொடர்ந்து தனது சகோதரனுடைய இறுதிச் சடங்குல பங்கேற்கணுன்றதுக்காக தற்காலிகமா அவர் மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் வாங்கியிருக்காரு. டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போய்விட்ட நிலையில பெற்றோர்களிடம் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் இருந்த நிமிலேஷுடைய உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நிமிலேஷுடைய உடல் அவருடைய சொந்த ஊரான தொண்டமாநத்தம் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது. தொண்டமாநத்தம் பகுதியில அவருடைய வீட்டுல இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு இன்று மாலை அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் சொல்லி அவங்க பெற்றோர் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனிடையே பார்த்தோம் அப்படின்னா, அந்த தனியார் பள்ளிக்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.